ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. கீதா சாருக்கு இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல? வெயில்ல பிச்சை எடுத்து செம்பட்டியான கதை எனக்கு தெரியும். பிரவுன் ஹேர். உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஐயா இத முதல்ல நீங்க சொல்ல கூடாதா சாமி? ஏன் சொன்னா ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி? ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. ஐயா நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டேன் சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ மண்ட பத்திரம் நான் சொன்னேன். ராஸ்கல். மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போயா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது போடுங்க. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா? குத்ரா பாறா சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே. விட்றா என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. ஏன் புலம்புற? இவ்வளவு வேகமா போனா எனக்கு வாந்தி வந்துருயா. இங்க பாரு, வாந்தி கீந்தி எடுக்கிற மாதிரி இருந்தா இப்பவே சொல்லிட்டு நான் வண்டியை ஓரமா நிறுத்துறேன். வேணாம் என் கவனத்தை வேற எதுலயாவது செலுத்தினா வாந்தி உள்ள போயிடும். அவ்வளவு கிட்ட இருக்கிற எதையும் பார்க்காத தூரத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட்டு விடு. மரம். எப்படி என் ராஜதந்திரா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாத. நீச்சல் தெரியாதா? கிரீஷ் டப்பாவை எப்படி உதைச்ச? இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பாத்துக்கலாம். உனக்கு பிபி ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒன்னும் பிபி இல்ல டாக்டர். நான் முன்ன மாதிரி ரொம்ப அழகா இல்லன்னு ஃபீல் பண்றாரு. அதனால அவர் என்கிட்ட என்ஜாய் விடுறாரு. அப்படிலாம் இல்ல டாக்டர். அப்ப அவர் என்ன பண்றாரு நீங்களே கேளுங்க டாக்டர். அமைதியை தேடி ஏதாவது ஒரு மரத்து மேல உட்கார்ந்துருவேன். அந்த அமைதியை தேடுறதுக்கு டாக்டர் நல்ல கலரா ஃபிகருங்க வருவாங்க. அவங்க போய் ஒரு சைட் அடிப்பாரு. என்ன பேச விடுறீங்களா? அதுலயே அவர் இந்த வயசுல போய் ஜொல்ல விடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப அரவருப்பா இருக்கு டாக்டர். இவ சொல்றது சுத்தமா போய் டாக்டர். சின்ன வயசுல இருந்து இவளுக்கு ஏன் மேல சந்தேகம். பச்சை குழந்தை இருக்குன்னு தெரியாது பாரு. இதுவே கல்யாணம் இவளோட ஆசை என்ன தெரியுமா டாக்டர்? 24 மணி நேரம் இவ கூடயே இருக்கணுமா? அது எப்படி டாக்டர் முடியும்? டிரைவர்ஸ் கொடுக்குறேன்.